இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருவிழாவினுடைய ஒரு மாட்சி இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அந்த மாட்சியின் மத்தியில் நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறீங்க. அதனால் கடவுளை புகழ்ந்து இந்த நல்ல ஒரு சூழலில் நம்மை ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய இல்லத்துக்கு அழைத்து வந்ததற்காக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்திருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. தேர் பூசை சீக்கிரம் முடிச்சின்னா தேரை இழுத்து விட்டுட்டு சாப்பிட போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பா எவ்வளோ என்னத்துக்கு சொன்னீங்கன்னு தெரியுதா? இப்போ ரெண்டாவது தடவை என்னத்துக்கு சொல்கிறோன்னே தெரில. சாமியார் பார்த்தாச்சு, தேரெல்லாம் பார்த்தாச்சு, ஒரே சந்தோஷம். திருவிழா நடக்குது நம்ம ஊரில் கொட்டப்பட்டில். அதனால் அந்த மகிழ்ச்சியில் நம்ம திளைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சந்தோஷம் மகிழ்ச்சியில் நம்ம திளைத்திருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். விழிப்பாக இருக்கிற பிள்ளைகள் தான் வெற்றி பெற போகிறாங்க. எதுக்கு இந்த திருவிழா? ஊர்காட்டிலலாம் இப்படி ஒவ்வொரு திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும். எதுக்கு இந்த திருவிழாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் எதுக்கு இந்த திருவிழான்னு. இந்த திருவிழாவை வச்சு பெரிய விஷயங்கள் நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு லாபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆதாயத்தை நோக்கி இந்த திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டு இருந்தாலும், ஆன்மீகத்தில் கடவுள் ஏன் இந்த திருவிழாக்களை அனுமதிக்கிறார்? ஆண்டவருக்கு இதில் ஒரு ஆதாயம் இருக்குது. அதுக்கு தான் இந்த 10 நாள் திருவிழா. நீங்கள் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் பாருங்கள் எவ்வளோ பெரிய நோட்டீஸ் உங்கள் இதில் போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா நோட்டீஸை பார்த்தீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எப்போ இசை கச்சேரி, எப்போ ஆடல் பாடல், இதுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்களா? அதை பேசுகிற சாமியார் பார்த்துட்டு வருவார். பாருங்கள், இன்றைக்கி அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் தாழ்மையின் உன்னத உதாரணம், அன்னை மரியாள் ஜெபமாலையின் விசுவாசத்தின் கதவு, இப்படி நிறைய பேசியிருக்கிறாங்க ஃபாதர்ஸ் எல்லாம். இன்றைக்கி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, அன்னை மரியாள் பெண்களின் கண்ணியமும் புனிதமும். எதுக்கு இந்த தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் பிள்ளைகளே. ஆண்டவர் நீங்கள் மோட்சத்துக்கு போகணுன்னு விரும்புனீங்கன்னா நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். தேர் எல்லாமே ஒரு அடையாளம்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்குது, ஒரே மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைங்கள்லாம் உரையாடுறாங்க, பெரியவங்களாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரே மகிழ்ச்சி. இன்றைக்கி இதுதான் விண்ணகத்தில் இருக்க போகுது. இது இன்றைக்கி மட்டும்தான் திருவிழா. நாளைக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குமா? நாளைக்கு இருக்கும். நாளான்னைக்கு இருக்குமா? நாளான்னைக்கு ஒரே குப்பையாக கிடக்கும், வெறிச்சோடி போயிடும். அப்புறம் அடுத்த வருஷம் தான். ஆனால் மோட்சத்தில் எப்போவுமே இப்படி தான் இருக்க போகுது. அதனால் மோட்சத்தில் போய் நீங்கள் எப்போவுமே இந்த மகிழ்ச்சியில் இருக்கணும்னா நான் சொல்கிறத கேட்கணும். அதுக்கு உங்களுடைய இதயத்தையும் காதையும் திறந்து வைக்கணும். இதயத்தையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இதயமும் திறக்கலை, காதும் திறக்கலை, எல்லாம் மூடி தான் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட் தான். பரவாயில்ல, நீங்கள் மூடி வச்சுருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு திறப்பார். மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? நான் ஒரே ஒரு தடவை தான் கேட்பேன். ஆண்டவர் என்னை கேட்க சொல்கிறாரு. விருப்பம் இருந்தால் இப்படி கை தூக்கி பிரைஸ் தி லார்ட் சொல்லிடுங்க. என்ன, நான் ஒரே ஒரு தடவை தான் கேட்பேன். நீங்கள் கை தூக்கலைன்னா ஆண்டவர் உங்களை விருப்பம் இல்லாத லிஸ்ட்டில் சேர்த்துப்பார். மோட்சத்துக்கு போக ஆசையாக இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் அப்படியே இருக்கிறாங்க, இன்னும் புரியல. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டால் ஒரே கூட்டமாக இருக்குமே சாமி. கூட்டமே இல்லாத இடம் நரகமாக இருந்தால் அங்கே போகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சாமி. நரகத்துக்கு போகணுன்னு யாராவது ஆசை இருந்தால் அவங்க மட்டும் சொல்லுங்கள். தயவுசெய்து நல்லா கேட்டு சொல்லுங்கள். நரகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பர்றா, அதுக்கு 4 பேர். பரவாயில்ல, நீங்கள் உங்களை யாரையும் நரகத்துக்கு நாங்கள் விட மாட்டோம். அதுக்காகவா சாமியார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க? ஒரு பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ திருவிழா கொண்டாட. தேவ பிள்ளைகளே,
இந்த திருவிழாவில் இந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி தியானிக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னன்னா வேல்யூஸ், விழுமியங்கள், மதிப்பீடுகள். இதைத்தான் தலைப்பாக போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் தியானிக்கலைன்னா அட்லீஸ்ட் நாளைக்காவது போய் உட்காந்து சாப்பிட்டு விட்டு ஒரு ஓரமாக உட்காந்து என்ன செய்யுங்க, இந்த தலைப்பெலாம் எடுத்துங்களேன். ஃபாதர்ஸ் நிறைய பேசியிருப்பாங்க இங்கே. நீங்கள் வரலன்னா கூட யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் அணிந்து கொண்டால்தான் மோட்சத்துக்குள்ளே போக முடியும். திருமண ஆடை, ஒரு கல்யாண வீடு, திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்தவங்களெல்லாம் கூப்பிட்டா வரல. உடனே என்ன செய்கிறார் அந்த தலைவர், போய் ரோட்டில் நிற்கிறவங்களெல்லாம் தூக்கிட்டு வாடான்ட்டார். எல்லாம் ரோட்டில் கிடக்கிறவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து திருமண அரங்கத்தை ரொப்பியாச்சு. இவர் உள்ளே போய் பார்க்குறாரு, அங்கே ஒருத்தன் திருமண ஆடை இல்லாமல் இருந்தானாம். கதை இப்படி தான் போகுது. அவன்கிட்ட கேட்குறாரு, தோழா உன் திருமண ஆடை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் பேன்னு முழிக்கிறான். உடனே என்ன சொல்லியிருக்குது பைபிள், அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, இவனை தூக்கி அந்த இடத்துல போடுங்க, அங்கே மட்டன் பிரியாணி கொடுப்பாங்க. அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? இவனை தூக்கி வெளியே எறியுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும், அங்கலாய்ப்பும் இருக்கும், நரகம். அப்போ இந்த திருமண ஆடை என்பது எது? அதைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த தியானம், இந்த கருப்பொருள்கள்லாம் தியானிச்சிருக்கிறீங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம உடல் எப்படி பல உறுப்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் உங்களுடைய வாழ்வும் ஆன்மீகமும் பல்வேறு விதமான மதிப்பீடுகளால் கட்டப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்து. அன்னை மரியாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். அன்னை மரியாளுங்கிறது ஏதோ உருவத்தில் நம்ம புடவை கட்டி மாதாவை நிற்க வச்சிருக்கிறோமே, இதுதான் மரியாள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு. நீங்கள் உங்கள் புரிதல் இன்னும் முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். முதிர்ச்சி அடையாதவர்கள் தான் என்ன செய்வாங்க, இந்த சப்பரத்தெல்லாம் நம்பி இந்த சுருவத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இதில் தான் எல்லாமே இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அறிவு சார்ந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அதை தாண்டி போயிடுவாங்க. இவங்க தான் முதிர்ச்சி நிலை அடைந்தவர்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட பொருட்கள் தேவையில்லை. அவர்களுக்கு எது தேவை? வேல்யூஸ், வெர்ச்சுஸ், மதிப்பீடுகள், மாண்புக்குரிய அடையாளங்கள். இதுதான் மாதா, இதுதான் மரியாள், இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு எந்த முகத்தில் இருந்தார்? உயிர்ப்புக்கு பின், உயிர்ப்புக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிர்ப்புக்கு முன்னாடி அவருக்கு முகம் இருந்துச்சு, அவர் ஒரு பாணியில் இருந்தார், அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் உயிர்ப்புக்கு பின்னாடி பாருங்கள், இயேசுவுக்கு முகம் மாறிடுச்சு. இங்கே ஒரு முகம், அங்கே ஒரு முகம், அங்கே ஒரு முகம். மதலேன் மரியாள் பார்க்குறாங்க, தோட்டக்காரன்னு நினச்சிக்கிட்டாங்க. எம்மாவுஸ் நோக்கி போகிற போது சீடர்கள் கூடவே நடந்து வராங்க. ஆனால் இயேசுவை கண்டுபிடிக்க முடியல, யாரோ வராரு அப்படின்னு நினச்சிட்டே போகிறாங்க. படகுல வராங்க, பக்கத்தில் தான் நிற்கிறாரு. இவர் இயேசுவாகத்தான் இருக்க முடியும்னு நம்பினாங்க. அப்படி தான் யோசிச்சாங்க, இயேசுன்னு சொல்ல முடியல. அப்போனா இயேசுவின் முகம் ஒரு ஃபிக்ஸடாக இல்லை. என் தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு என்பவர் யார்? ஒரு உருவத்தில் வடித்து வைத்துக்கிட்டு நம்ம பார்க்குறோமே, இது இயேசுவா? இல்லை. நீங்களும் நானும் இயேசுவாய் மாறணும்னு சொன்னால் மேக்கப் போட்டுக்கிறதா? நம்ம காளைகள் எல்லாம் நம்ம டவுன் பக்கமெல்லாம் பார்க்கலாம். சில கடவுள்களின் உருவங்களை சிலர் என்ன செய்வாங்க, மேக்கப் மாதிரி போட்டுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க, வீடு கடைக்கெல்லாம் ஏறுவாங்க. அவங்களுடைய பாவம், ஏழ்மை, அது செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் பாருங்கள், இதுதான் கடவுளுடைய உருவங்களா? இப்படி தான் கடவுள் நம்மளை அடையாளப்படுத்த விரும்புகிறாரானா? இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாரிலும் அன்னை மரியாள் வெளிப்பட விரும்புகிறாங்க, ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறாரு. இன்றைக்கி அன்னை மரியாள் ஆண்டவருடைய அடையாளமாய் மாறினாங்க. பாருங்கள், ஒரு வார்த்தை வரும் பார்த்தீங்களா, நம்முடைய யோவான் நற்செய்தியில் வரும், மகனை கண்டு, மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். அப்போ மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்வோர் அப்படின்னா யாரு? மகனை கண்டுன்னா நீங்கள் மகனாக மாறிடணும். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அன்னை மரியாளை பார்க்கும்போது மாதாவை ஒரு பெண்ணினுடைய வடிவத்தில் தான் பார்க்குறோமே ஒழிய, மாதாகிட்ட இருந்த குணாதிசயங்கள் எல்லாமே இயேசு வைத்திருந்த அடையாளங்கள், இயேசுவை இவர் பிரதிபலித்த அடையாளங்கள். அதனால தான் இந்த அன்னை மரியாளை தாய் திருவை இவ்வளோ தூரம் உயர்த்தி உயர்த்தி பேசுது, மகிழுது, அன்னை மரியாளுக்கு விழா கொண்டாடுது. நிறைய சபைகள் இன்றைக்கி வந்துருச்சு.
நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் எந்த சபைக்கு போவீங்க எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த சபைக்கு வேணாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம். கத்தோலிக்க திருச்சபையை விட்டு எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் நீங்கள் போய் நிற்கிற இடத்துல மரியாளை அவமானப்படுத்துகிற ஒரு சூழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் தோக்க போகிறீங்க, அந்த திருச்சபையும் தோத்துரும். அன்னை மரியாள் ஆண்டவருடைய முழுமையான அடையாளமாக மாறி இருந்தார். அதனால தான் இன்றைக்கி அன்னை மரியாளினுடைய வாழ்வை நம்ம முன்னாடி வச்சு 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 பேசுகிறோம். அன்னை மரியாளை கத்தோலிக்க திருச்சபையில் வணங்கலை. அன்னை மரியாளை மிகச்சிறந்த அடையாளமாக நம்ம வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் இயேசுவினுடைய முழுமையான பிரதியாக இருந்தார். ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னா என்ன, முகமா இல்லை, நம்ம திருப்பி சொல்கிற அந்த வார்த்தை வேல்யூஸ். இயேசு வைத்திருந்த எல்லா நல்ல குணங்களையும் அன்னை மரியாள் உள்ளத்திலே தாங்கி வைத்திருந்தார். இன்றைக்கி அதைத்தான், அதில் வரக்கூடிய பல கருத்துக்களைத்தான் இன்றைக்கி நீங்கள் தலைப்புகளாக போட்டிருக்கிறீங்க. அதனால் இதெல்லாம் நீங்களும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த திருவிழா இல்லை, எத்தனை திருவிழா பார்த்தாலும் மோட்சத்தில் போய் அன்னை மரியாளை பார்க்க முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆண்டவரை போய் மோட்சத்தில் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது உங்களுக்கு. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த உலகத்தில் நீங்கள் செய்தாகணும். இறப்பு என்கிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா, இறப்பு அதுதான் கேட்டு, அதுதான் வாசப்படி மாதிரி. இப்போ இங்கேருந்து அங்கே வெளியில் போகணுன்னா இந்த வாசப்படி வழியாக வெளியில் போகணும் நீங்கள். அதே போல் இறப்பு என்கிற ஒன்று ஒரு பாதை. அப்போ எப்போ நீங்கள் இறக்குறீங்களோ அப்போ இந்த பாதை வழியாக அடுத்த பக்கம் போயிடுவீங்க. அப்போ அந்த பக்கம் போனோன்னு தான் இந்த பக்கம் என்னென்ன நீங்கள் சேர்த்து வச்சிங்களோ அதெல்லாம் பேசும். சொத்து சேர்த்தேன் சாமி, என் பிள்ளைகளுக்காக நான் 50 ஏக்கரா நான் வாங்கி நிலமாக போட்டிருக்கிறேன் சாமி, வீடு வீடாக கட்டியிருக்கிறேன், என் பிள்ளைக்கு 2 வீடு கட்டியிருக்கிறேன், என் பையனுக்கு 2 வீடு கட்டியிருக்கிறேன். இதெல்லாம் அந்த பக்கம் வருமா? அந்த பக்கம் வராது. பிரைஸ் தி லார்ட். 100 பவுன் சேர்த்து வச்சிருக்கிறேன், அந்த பக்கம் அது வருமா? வருமா? வருமா வராதா? என்ன துண்டு போட்டிருக்கிற பெரியவரே, வருமா வராதா? ஐயா முறைக்கிறார். என்னடா அவர் யாரை கேட்குறோன்னு தெரியல அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறேன், நகை நட்டு சொத்தெல்லாம் நீங்கள் வச்சு ஏமாந்துடாதீங்க, பங்கு சாமியாட்டா கொடுத்துருங்க அப்படிங்கிறோம். ஃபாதர் சொல்கிறார், இன்னொரு தடவை நல்லா சத்தமாக சொல்லு சாமி. ஓடியே போயிடுவாங்க. இன்னமும் உண்டியலில் காசு போடும்போது நம்ம காசு போடுறது 4 பேருக்கு கேட்கணும்னே சத்தமாக போடுறாங்க. புரிஞ்சிச்சா? 5 ரூபா காயினை மாற்றி கொண்டு வந்து டொன்னாங்கன்னு போடுறது, சத்தம் கேட்கணுமா? தேவ பிள்ளைகளே, அது நம்ம பாயிண்ட் இல்லை. இப்போ பாருங்கள், அன்னை மரியாளினுடைய அந்த விழுமியங்கள் அவங்க தாங்கிக்கிட்டு இருந்ததை நாமளும் தாங்கணும் பிள்ளைகளே. அன்னை மரியாள் கடவுள் தெரிந்தெடுத்த பெண். இன்றைக்கி அன்னை மரியாளினுடைய அந்த தலைப்பு பாருங்கள், பெண்களின் கண்ணியமும் புனிதமும் அன்னை மரியாள். அப்போ அன்னை மரியாள் இடத்துல நிறைய குவாலிட்டிஸ் இருந்துச்சு. அதை இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்குறோம்? ஒரு கண்ணியம் நிறைந்த தாய், புனிதம் நிறைந்த தாய். இப்போ அன்னை மரியாள்கிட்ட விளங்கிய இந்த கண்ணியமோ புனிதமோ நம்மகிட்ட இருக்குதா? இதை நீங்கள் இந்த திருவிழாவில் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை ஆடையாய் அணிந்து கொள்ள முயற்சிக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக வருமா? வராது. நீங்கள் தான் எடுத்து அணிந்து கொள்ளணும். நீங்கள் எடுத்து அணிந்து கொள்ள விரும்பவிட்டால், முயற்சி செய்யாவிட்டால் அது உங்ககிட்ட வரவே வராது. அப்போ அந்த கண்ணியம் பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:9-10 பவுலடியார் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். பெண்கள் பின்னல் சடை, பின்னல் சடை. இன்றைக்கி தான் நம்ம பின்னி பின்னி சடை போடுறோன்னு நினைக்காதீங்க, அன்றைக்கே போட்டிருக்காங்க பின்னல் சடை. பொன், முத்து, விலை உயர்ந்த ஆடைகள் ஆகியவற்றால் தங்களை அணி செய்து கொள்ளாமல் நாணத்தோடும் தன்னடக்கத்தோடும் ஏற்புடைய ஆடைகளை அணிய வேண்டும். கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக்கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே. நிறைய இருக்குது, ஆனால் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பிள்ளைகளை, யோசிக்கணும். இது 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 தேவையில்லைன்னு நம்ம சொன்னாலும் நம்ம அதை பொருட்படுத்த போகிறதில்ல. ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் குறைத்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துங்க. நம்ம வேண்டான்னு சொல்லலை அப்படின்னா கூட அதனுடைய முக்கியத்துவத்தை மாற்றணும் நீங்கள்.
அப்போ பாருங்க, இந்த அன்னை மரியாள் கடவுள் தெரிந்தெடுத்த பெண். நம்மளுடைய லூக்கான செய்தி 1:28 பார்க்குறோம். வானதூதர் வந்து சொல்கிறாரு, அருள் நிறைந்தவரே வாழ்க. இன்றைக்கி நிறைய சபைகள் மாதாவை ஒரு ஓரங்கட்டுறவங்கெல்லாம் கூட இந்த வசனத்தெலாம் தொட மாட்டாங்க. இந்த இதே கபிரியேல் தூதர் தான் போய் சக்கரியாட்ட சொல்கிறார், கடவுள் உன்னை வச்சு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாருப்பா அப்படின்னோனையும் அவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவர் சந்தேகத்தை எழுப்பும் போது பாருங்கள், கபிரியேல் தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? யார் பேசுகிறா ஒன்றுக்கிட்ட நினைக்கிற? நான் ஏதோ கனவு கண்டு ஒன்றுக்கிட்ட வந்து சொல்கிறேன்னு நினைக்கிறியா? எனக்கு சொல்லப்பட்டதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ இந்த செய்தி என்னுடைய செய்தி அல்ல, என்னுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, தந்தையினுடைய வார்த்தை. பாருங்களேன், அதே கபிரியேல் தூதர் தான் மரியாள்கிட்ட சொன்னாங்க. அவருடைய வார்த்தை அல்ல, இது கபிரியேல் தூதர் சொன்னார். இல்லை, ஆண்டவரிடமிருந்து கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. கடவுளே சொல்லி வர்றாரு, அருள் நிறைந்தவரே. பிரைஸ் தி லார்ட். இங்கே எத்தனை பேர் கடவுள் சொல்லுவார்? நீங்கள் மற்றவங்கள பார்த்து சொல்லுவீங்களா அருள் நிறைந்தவங்க அவங்கன்னு? நம்மளும் மற்றவங்கள சொல்கிறதில்ல, நம்மளும் நம்மளை சொல்லிக்க முடியாது. முயற்சி செய்யலாம். பாருங்கள், அன்னை மரியாளினுடைய இந்த வெளிப்புற அழகு அல்ல. இந்த பாட்டு ஒன்று பாடுவாங்க, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. அழகோவியம்னா என்ன? அழகோவியம்னா அம்மா வந்து நல்ல மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கண்மையெல்லாம் விட்டுக்கிட்டு அப்படியே பரதநாட்டியம் ஆடுறவங்க மாதிரி அப்படி நிற்கிறாங்களா? அதான் அழகோவியமா? இல்லை. இந்த பாடல் சொல்லுகிற வரிகளினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, ஆன்மாவின் அழகு. இன்றைக்கி முகம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, வெளியே அழகு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உள்ள அழகு இருக்கணும். ஒரு சில பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம், எங்களுடைய பங்கு தலங்களில் நாங்கள் அவங்கள கடந்து வருகிறோம். ஆளை பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க, பார்ப்பதற்கு ஒரு இது இருக்காது, அவங்களோட உறவாடுவதற்குரிய எந்த முகாந்தாரம் இருக்குது. ஆனால் அவர்களோடு பேசும்போது அவர்கள் ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க. அவருடைய முகத்துக்கு ஏற்ற மாதிரியான மனசு இருக்காது, மனசு வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் முகம் நல்லா இருக்கும், வெளியே ஆடம்பரம்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்களேன்னு பேச போனால் ஏண்டா பேசணும்னு இருக்கும், ஏன் இவங்க நம்மக்கிட்ட வராங்கன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே வேறையாக இருக்குது. அன்னை மரியாள் உடல் அழகை இந்த இடத்துல அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. அவர் தன்னை அழகுபடுத்தி கொண்டு இருக்கிறதுல அவர் நேரத்தை செலவிடவில்லை. மாறாக அவர் தனக்குள் இருக்கிற ஆண்டவரு கூட இருக்கிற உறவில் அவர் தன்னை வலுப்படுத்தினதுனால ஆண்டவரே இவருக்கு ஒரு செய்தி கொடுத்து அனுப்புகிறாரு, அருள் நிறைந்தவரே வாழ்க. அடுத்ததாக அன்னை மரியாள் பாருங்க, இன்னொரு அடையாளத்தை பார்க்குறோம், நான் ஆண்டவரின் அடிமை. அன்னை மரியாள் சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க கண்ணியத்திற்கான அடையாளம். ஆண்டவருடைய அடிமை நான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கப்பா, என்னுடைய உடல் உள்ளம் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்கிறோமா? கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலும் அந்த திட்டத்தை ஓரமாக வச்சுட்டு வேறொரு திட்டத்தை நோக்கி போகிறோம். கடவுள் சொல்கிறாரு, நீ இந்த துன்பத்தை தாங்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க மறுக்கிறோம். என்ன செய்கிறோம்? ஆண்டவரே இந்த துன்பத்தை நீ எடுக்க முடியலன்னா விட்டுடு, நான் போய் துன்பத்தை எடுத்து வெளியில் தூக்கி போடுறதுக்கு வேறு வழியை பார்க்குறேன். அங்கே தான் நம்ம ஓடி போய் என்ன செய்கிறோம்? கையில் கயிறு கட்டிக்கிறோம். பிசாசுக்கு செய்தி என்ன செய்தி? நான் உன்னைய ஏற்றுக்கிறேன் பிசாசு, எனக்கு துன்பத்தை கொடுக்காத, நான் கடவுளோட விட்டு விலகி வந்துட்டேன். கையில் கயிறு கட்டி இருக்கிறவங்கெல்லாம் இந்த செய்தி தான் பிசாசுக்கு சொல்கிறீங்க, உடுக்கடிக்க போகிறீங்க. எங்கேயாவது போய் குறி கேட்கலாமா? பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கடவுளை விட்டு விலகி செல்கிற எல்லா அடையாளங்களுமே வீடுகளுக்குள்ளே சில நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன். இந்த என்னது ஃபார்ச்சூன் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க. அது வந்து பொருளாதாரத்தை கொடுக்குற ஒரு தெய்வம். நான் நினச்சேன் ஏதோ பொம்மைன்னு தான் நினச்சேன். சிங்கப்பூர் போய் பார்த்தப்ப தான் தெரியுது அது ஒரு தெய்வம். அந்த தெய்வம் உங்கள் எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க? சாமி மாடத்திலே வச்சுருக்கிறாங்க. சாமி நம்மளுடைய தெய்வங்கள் வைத்திருக்கிற இடத்துல அவங்களுக்கு இடம் உண்டு. இதெல்லாம் நம்ம ஒரு காலில் ஆண்டவர்கிட்ட ஒரு காலை வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு காலை வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும்? அன்னை மரியாளை போல் இதோ உடைய அடிமை, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கங்க ஆண்டவரே, உசுரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. மகனை சிலுவைக்கு அடியில் கொடுக்கும்போது தாய் நின்னாங்க கீழே.
எப்படி நீங்கள் என் பிள்ளைய எடுக்கலாம், இதுக்காக தான் என்னை தெரிந்தெடுத்தீங்களா அப்படின்னு மாதா ஒரு நாள் என்ன செய்யலை, கேள்வி கேட்கல. என் அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாதை இந்த இடத்துல தான் தூய்மையின் அடையாளம்னு சொல்கிறோம். மாதிரி தூய்மை அப்படின்னா குளிச்சுட்டு செண்டு போட்டுக்கிட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு வந்து இப்படி நின்றுட்டு இருக்கிறது இல்லை மாதா. தூய்மை அப்படின்னா துன்பம். ஆண்டவரை வந்து தூயவர் தூயவர் தூயவர்னு பாடுறோமே, அவர் கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தினார் பாருங்க, அதனால தான் அவரை தூயவர்னு பாடுறோம். அவர் தோற்றம் மாறினார், அவர் அங்கே இருக்கிற 10 பேர்த்துக்கு கண்ணு கொடுத்தாரு, பார்வை கொடுத்தாரு, சோறு போட்டார். எதற்காகவும் இயேசுவை தூயவர் என்று சொல்வதில்லை, கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தினார். இதுதான் தூய்மையின் அடையாளம். இதை அன்னை மரியாள் கடந்து சென்றாங்க. இதோ அன்னை மரியாளினுடைய புனிதத்தினுடைய அடையாளம். நம்ம எல்லாருமே இன்றைக்கி மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம். அப்போ என்ன செய்யணும், புனிதத்துக்குள்ளே போகணும், தூய்மைக்குள்ளே போகணும். அந்த தூய்மை எப்படிங்கிறது என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருகிற துன்பங்கள், கடவுளுக்காக ஏற்றுக்கொள்கிற துன்பங்கள். இன்றைக்கி நிறைய பேர் துன்பம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள், உங்கள் துன்பம் எப்படிப்பட்ட துன்பம். ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, என்கிட்ட அழுதாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாதர், என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். சரி, ஏதோ பெரிய கஷ்டம் இருக்கும் போல இருக்குது. நானும் ரொம்ப அக்கறையாக கேட்டேன், சொல்லுங்கள் என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு 2 பிள்ளைங்க பாதர், 2 பிள்ளைங்க 2 வீடு கட்டி வச்சுட்டேன். 1 கோடி, அந்த பையனுக்கு 1 கோடிக்கு வீடு, இந்த பையனுக்கு 1 கோடிக்கு வீடு கட்டியாச்சு பொண்ணுக்கு. இப்போ பையனுக்கு வந்து ஒரு 10 ஏக்கருக்கு இடம் வாங்கி வச்சுட்டேன் பாதர், பொண்ணுக்கு வாங்கிடலான்னு பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிறவன் இடத்த விற்கலான்னு இருக்கிறான் பாதர், கேன்சர் வந்துருச்சு, இடத்த விற்கிறான் பாதர். எனக்கு குடியாங்கிற, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் பாதர். கவலை, நீங்கள் தயவு செய்து முட்டி போட்டு கொஞ்சம் ஜெபிக்க பாதர். எனக்கு ஹோம்ஒர்க்கு. எதுக்கு, 2 கோடியில் வீடை கட்டிவிட்டு 10 ஏக்கர் வாங்கிட்டு இன்னொரு 10 ஏக்கருக்கு நீ வாயை பொழந்துக்கிட்டு நிற்ப, அதுக்கு நான் முட்டி போட்டு ஜெபிக்கணும். உனக்கு மனசுக்குள்ளே வந்தது, நாசமாக போகிற போ அப்படின்னு சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அதான் இந்த நிறைய பேர் அதான் பாயிண்டாலாம் பேசும்போது, அட என்னம்மா பேசி தொலைட்டு போகிறேன் அந்த ஆள் பாரு, சீக்கிரம் விட்டா சோத்தை தின்னுட்டு சப்பரத்தை இழுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கடைசி நாள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயணித்து வந்தீங்களா? பயணிக்கலைன்னா தயவு செய்து இந்த பத்திரிக்கை எடுத்து வீட்டில் கொஞ்சம் நேரம் தியானித்து பாருங்கள். எதுவுமே இல்லாமல் வெறுமையாய் பயணிக்கிறவர்கள் மோட்சத்துக்குள்ளே போக மாட்டீங்க. போன வருஷம் நீங்கள் பயணிச்சிங்க, இந்த திருவிழாவை வந்தீங்க, இந்த திருவிழாவிலேருந்து என்னத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஏதாவது ஒரு நல்லது உங்களுடைய ஆன்மாக்குள்ளே போச்சா? ஒரு கெட்டதை ஆன்மாவிலேருந்து எடுத்தீங்களா வெளியில்? அதே மாதிரி இந்த திருவிழாவும் ஒன்றுமே இல்லாமல் போகும்னா வெறுமையாய் போகும். தயவு செய்து இவ்வளவு ஆடம்பரங்களுக்கு மத்தியில் உங்கள் ஆன்மாவை இழந்துடாதீங்க பிள்ளைகளே. அன்னை மரியாள் ஆன்மாவுக்கான அழைப்பை கொடுக்குறாங்க. அதனால தான் தூய்மையின் மாதிரி. தூய்மைனா என்ன? துன்பம். இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு துன்பமாக இருக்கும், எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த துன்பத்தை நீங்கள் யார் வந்து உண்மையாய் கடந்து போகிறீங்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி. அன்னை மரியாள் அதை செய்தாங்க. பெண்களில் உயர்ந்த ஒரு அழைப்பு பெற்ற ஒரு அன்னை மரியாள். போப் ஜான் பால், 2வது ஜான் பால் வந்து அவருடைய திருத்தூது ஆவணம் ஒன்று எழுதியிருக்கிறாரு, முல்லேரிஸ் டிக்னிட்டாத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணம். அதில் பெண்ணினுடைய கண்ணியம், அவள் அன்னை மரியாளை பற்றி சொல்கிறாங்க. பெண்ணினுடைய கண்ணியம் இந்த தாய், மற்றவருக்கான பரிசு. பாருங்க, கடவுள் வந்து அன்னை மரியாளை முன்னாடி வைக்கலைங்க, சூசேபருக்கு கீழே. இன்றைக்கி நற்செய்தி அதுதான் வாசித்தாங்க, சூசேபரை தான் முன்னாடி வச்சாங்க. கடவுள் மாதாவை பார்த்துக்கோ, மரியாள் நீ அவர் சொல்கிறத கேளு, அவ்வளோதான். ஒபே த ஆர்டர். நான் தான் தாய், நான் பெருசா நீ பெருசா, வீட்டில் தான் பிரச்சனை இன்றைக்கி. அதனால தான் பாருங்கள், இந்த நற்செய்தியில் சூசேபர்கிட்ட தான் செய்தி சொல்லப்பட்டது. தோ நீ மரியாளை பாதுகாக்கணும், இயேசுவை பாதுகாக்கணும். அன்னை மரியாள் பின்னாடி நின்னாங்க, சூசேபருக்கு பின்னாடி தாழ்ச்சியோடு நின்னாங்க. இதோ அவருடைய அந்த அடையாளம் பாருங்க, கிஃப்ட் டு தி அதர், மற்றவருக்கான பரிசாக இருந்தாங்க. இயேசுவுக்கு அவங்க தாயாக இருந்தாங்க, அவ்வளோதான். ஒரு கிஃப்ட், அவ்வளோதான். திட்டங்கள் எல்லாம் வேறொருத்தர் கொடுக்குறாரு.
இயேசு ஓடுறார், அவருடைய திட்டத்தை வச்சுக்கிறார். மாதாமா பேசாமல் இருந்தாங்க. இயேசுவை ஆர்டர் பண்ணலை, இயேசுவை இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய திட்டத்துக்குள்ளே நுழைக்கலை. அன்னை மரியாள் முழுவதுமாக தன்னை கொடுத்த தாய். இன்றைக்கி பெண்கள் அப்படிப்பட்ட அடையாளமாக நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி குடும்பங்கள் சிதறி கொண்டு இருக்கிறது பிள்ளைகளை. காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாருமே படிச்சிட்டோம். இன்றைக்கி நான் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எடுக்கிறதுக்கு தான் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி சமூகம் நல்லா இருக்கணுமேனு தான் படிக்க வச்சாங்க பெண்கள் எல்லாம். ஒரு காலகட்டத்தில் நம்ம பெரியவங்க வந்து பெண்கள் எல்லாம் படிக்க வேணாம், போதும் போதும்னு சொன்னாங்க. நம்மலாம் அவங்கள பார்த்து கேவலப்பட்டோம், எங்கே படிக்க வச்சாங்க நம்மளெல்லாம் அப்படின்னு. இப்போ அவங்க ஞானம் வந்து இப்போ தான் புரியுது, அவங்க எவ்வளோ ஞானமாக செயல்பட்டுருப்பாங்கன்னு. பெண்களை தவறாக நான் கீழ்ப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், நான் அப்படி பேசலை. அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க, ஆம்பளை படித்து வேலைக்கு போகட்டும், பெண் வீட்டை பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போல்லாம் குடும்பங்கள் செழிப்பாக இருந்தது. பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, பிள்ளைகளை பார்த்தாங்க, ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருந்தது. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, எல்லாம் 10-15 இருந்தாங்க. உங்கள் குடும்பத்துலேயும் இருந்திருப்பாங்க இல்லையா? எங்கள் தாத்தா, எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா வந்து அவருக்கு வந்து 10 குழந்தைகள், ஒரு குழந்தை இறந்துருச்சான், அதில் 9 பிள்ளைகள் இருந்தாங்க. அவரை கிண்டல் பண்ணும்போது நாங்கள் இப்படி தான் பாடுவோம், ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னான், ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தானே கொப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடுவோம். அவர் அடிக்க வருவார் தாத்தா. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கி 1-2 கூட நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன பாருங்கள், இதுதான் தலைகணம். நானும் படிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்கேன், வி ஆர் ஈக்குவல். நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. குடும்பங்கள் சிதறி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பெண்கள் வந்து ஒரு உயர்ந்த அழைப்பு, கிஃப்ட் டு தி அதர். அப்போ குடும்பத்திற்கு ஒரு கிஃப்ட். ஒரு அப்பா கிட்ட போய் பிள்ளைங்க உணர முடியாது அந்த அன்பினுடைய ஆழத்தை, அம்மா கிட்ட தான் உணர முடியும். இன்றைக்கி அம்மாக்கள் எல்லாம் அப்பாக்களாக மாறிக்கொண்டு இருக்கிறதுனால தான் நிறைய பிள்ளைகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் மென்டலாக போகிறாங்க, நிறைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வை இழந்து நிற்கிறாங்க. இந்த யதார்த்தமான ஒரு நிதர்சனமான உண்மையை எப்படி நம்ம கையாள போகிறோம்? அன்னை மரியாளை பார்த்தாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே. சிலுவையின் அடியில் நின்ற தாய் இன்றைய பெண்களுக்கு மரியாள் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, கண்ணியத்துடன் வாழுங்க. பாருங்க பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் வேதனையோடு பார்க்குற ஒரு காரியம், ஆண் பிள்ளைகள் பேண்ட் சட்டை போட்டுட்டு வராங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் கொடுக்குறேன். பெண் பிள்ளைகள் ஆடை அவமானத்தோடு வராங்க. பெண் பிள்ளைகள் தான் கை இல்லாமல் சட்டை போட்டுட்டு வராங்க. எங்கேயாவது பையன் ஆண் பிள்ளைகள் வந்து கை இல்லாமல் அப்படி அக்கலை காட்டிக்கிட்டு சட்டை போட்டுட்டு வந்து எங்கேயாவது பார்ப்பீங்களா? வெரி ரேராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் பசங்களும் காப்பி அடிப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க நிறைய ஆடையில் அவமானத்தை காட்ட காட்ட பசங்களுக்கு ஒரு உணர்வு, நம்ம ஒன்றுமே காட்ட முடியலையேன்னு சொல்லி முட்டியெல்லாம் இப்போ கிழிச்சிக்கிட்டு வரான், தொடையை கிழிச்சிக்கிட்டு வரான். பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டையே விற்கிறான். சாதா பேண்ட்டு 500 ரூபா, கிழிஞ்ச பேண்ட்டு 1000 ரூபா. பிள்ளைகள் பாருங்கள், சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது நல்ல ஆடை உடுத்துங்க. ஒரு வயதுக்கு மேலே குழந்தையாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வயதுக்கு மேலே வருகிற பொழுது அவமானத்தின் ஆடைகளை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் பெற்றோர்கள். நான் எல்லாத்திலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது, நம்ம எல்லாம் குருக்கள் பிள்ளைகளே. உங்களுக்கு திருமுழுக்கு வாங்கியிருப்பீங்க, அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களா? இங்கே அபிஷேகம் வாங்கினவங்க யாராவது இருந்தால் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். சும்மா சொல்லிடாதீங்க அபிஷேகம் வாங்கிட்டேன்னு. வாங்கியிருந்தால் மட்டும் சொல்லுங்கள், ஆண்டவர் கையை திருப்பிடுவார். இப்படி யார் இருக்கீங்களா? ஒருத்தருமே இல்லையா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். திருமுழுக்கு வாங்கினவங்க யாராவது இருந்தால் கை தூக்கி காட்டுங்களேன். ஞானஸ்தானம், பேப்டிசம் எல்லாருமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு வாய் கிடையாது, வாங்கினா கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. நிறைய பேர் வாங்கலை, சிஸ்டர் கூட வாங்கலை போல இருக்கு. அதாவது சரி, கை கீழே போடுங்க, பரவாயில்ல. சிஸ்டர் எடுபட்டு பையன் நம்ம பேசாட்டு உட்காந்துக்க, நம்மளை நோண்டி பார்க்குறாங்க. பாருங்க பிள்ளைகளே, இந்த திருமுழுக்கு தான் அபிஷேகம். திருமுழுக்கின் போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? இப்போ கூட நான் வரும்போது ஃபாதர் ஒரு திருமுழுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் பங்கு கோயிலில். அது வெறும் குழந்தை. நீங்கள் திருமுழுக்கு வாங்கும் பொழுது நீங்களும் குழந்தையாக இருந்தீங்க, பேம்பர்ஸ் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனாலும் அந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் அழகை பார்க்கல, உங்கள் பேச்சை பார்க்கல, பெருமையை பார்க்கல. ஆனாலும் உங்களை அவர் குருவாக உயர்த்தினார். எப்போ?
நீ குழந்தையாக இருந்தபோதே ஆண்டவர் உங்களை குருத்துவ அபிஷேகத்தில் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். வாங்கினவங்கெல்லாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். அந்த குருத்துவ அபிஷேகத்தில் தான் உங்கள் பிள்ளைங்களை ஆலயத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, நீங்களும் கோயிலுக்கு வரீங்க. ஒரு குருவுக்கு இந்த ஆடையெல்லாம் தேவைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நானும் ஒரு கட் பனியன் போட்டுக்கிட்டு வந்து, கையில்லாத ஒரு பனியன் போட்டுக்கிட்டு வயிற்றில் ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு வந்து பூச வைக்கிறேனே, எல்லாமல்ல இறைவன் தந்தை. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி நல்லா இருக்கா? கன்றாவியாக இருக்குல்ல? உங்கள் பிள்ளைங்க வரும்போது எப்படி நீங்கள் கண்ணியத்தோடு கூட்டிகிட்டு வர நினைக்கிறீங்க? எப்படி தகப்பன்மார்கள் இந்த காரியங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டு போகிறீங்க? ஆடையில் அவமானம், பேச்சில் அவமானம், கண்ணியம் இல்லை. புனிதத்தை தொலைத்துவிட்ட சமூகமாக பயணித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை வெறும் சப்பரங்களினுடைய வாழ்க்கை அல்ல பிள்ளைகளே. இதோ நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சப்பரமாக, தேராக மாறணும், ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 சொல்கிறார், நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. அவங்க போடுறாங்க, இவங்க போடுறாங்க, அவங்க போவாங்க நரகத்துக்கு, நீ போவியா பின்னாடியே? ஆண்டவர் எதற்கு உன்னை தெரிந்தெடுத்தார்? நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. ஆண்டவருக்காக தனியாக வாழ்ந்து காட்டணும், குருவானவரை போல. அரச குருக்களின் கூட்டம் பார்த்தீங்களா? இப்போ அதான் சொன்னேன், நீ குரு, தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். அதனால தான் பிள்ளைகளை நாம் எல்லாருமே தனித்துவமாக நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இதோ இந்த ஆலயத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பெருமையோடு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. இந்த மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்னா நாம் வெறுமையாய் நின்றுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்துட்டார். ஒரு சின்ன பூச்செடி பாருங்களேன், ஒரு செடி இங்கெல்லாம் பூ வச்சுருக்கிறான், இதெல்லாம் வாசமே இருக்காது, அழகு தான் இருக்குது. அந்த செடி வச்சதுபடி வளர்ந்துச்சு, பூவை பூத்துச்சு, அது பார்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துச்சு. பாருங்கள், பார்க்கிறவர்கள் அந்த பூவை பார்த்து மகிழ்ந்தார்கள். மனசு அப்படியே இனிப்பாக மாறியது, மனசு மகிழ்ந்தது. மனதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இந்த பூவை பார்த்தோன்னே மாறுது. அந்த பூ எதற்காக கடவுள் தன்னை படைத்தாரோ அந்த செயலை செய்யுது. பேச முடியாத, வாசமடிக்க முடியாத, எந்த விதத்திலும் செயல்பட முடியாத பூவே தன்னுடைய இருப்பினாலே படைத்த விதமாக பலன் கொடுக்கிறது என்று சொன்னால், பூவை விட, செடியை விட, மரத்தை விட அதிகமான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறாரே. எதற்காக படைத்தார்? அன்னை மரியாள் அந்த படைப்பினுடைய உச்சத்தை வாழ்ந்து காட்டினார்கள். நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உங்களை நறுமணமிக்க ஒரு பலி பொருளாக கடவுளுக்கு முன்னாடி வைங்க. பேதுரு அடிகளார் சொல்வார், உயிருள்ள கற்களாயிருந்து உங்களை கடவுளுக்கு கொடுங்க. ஆண்டவர் அதுக்குத்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பயணம்தான் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகள் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.